அங்கே கொடி பறக்கின்றது. எதனால் பறக்கின்றது? காற்றிலே பறக்கின்றது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? அந்த காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களை 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். தமிழகத்திற்கு எந்த நிதியை கொடுத்தீர்கள்? என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? இன்றைக்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடியை வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுத்து விட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக வந்தார்கள், அதிகாரத்திற்கு வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள். அதுதான் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை என்று சொன்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருவது மதுரை மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள மதுரை மாநகர். அப்படி மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள இந்த பகுதியிலே இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எதிர் தரப்பில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இதுவரை பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் தான் முதலாக தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்திய திருநாடே தமிழகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவிலே வர இருக்கின்றன. ஆக மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக அமைத்த கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்கள் கூட்டணியிலே மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. தேர்தல் நேரத்திலே ஒன்றாக இணைந்து அனைத்து 234 தொகுதிகளும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு இந்த தென் மாவட்டம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கினது இந்த தென் மாவட்டம். முதலாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டதும் தென் மாவட்டத்திலே தான். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இருபெரும் தலைவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற மக்கள் தென் மாவட்ட மக்கள். ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக கட்சியை தொடங்கியவுடன் முதல் தேர்தல் சந்தித்ததும் தென் மாவட்டத்திலே தான். திண்டுக்கல் நாடாளுமன்றம் முதல் வெற்றியை தென் மாவட்ட மக்கள் தான் அதிமுகவுக்கு கொடுத்தார்கள். அதேபோல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக இடங்களிலே கொடுத்து அதிமுக ஆட்சிவதற்கும் தென் மாவட்ட மக்கள் துணை நிற்பார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய தலைவர்கள் வகுத்த பாதையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சோதனைகளை கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். தமிழகத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த இயக்கம் அதிமுக இயக்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. பாரத பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு இந்திய நாடே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்கப்படுகிறது. இந்திய நாட்டை கண்டு பொறாமைப்படுகின்ற அளவிற்கு உலக நாடுகள் இருக்கின்றன.
அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அடிக்கடி குறிப்பிடுகிறார், இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்கவில்லை என்று ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மேடைக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடியை வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுத்துவிட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கி தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு மத்திய அரசை திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களை 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். தமிழகத்திற்கு எந்த நிதியை கொடுத்தீர்கள்? என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தமிழக மக்கள் எந்த ஏற்றம் பெற்றார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக வந்தார்கள், அதிகாரத்திற்கு வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள். அதுதான் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்தது. அங்கே கொடி பறக்கின்றது. எதனால் பறக்கின்றது? காற்றிலே பறக்கின்றது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மத்தியிலே அமைச்சர் கிடைத்தாலும் அதையும் அங்கேயும் ஊழல் செய்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன் தெளிவுபடுத்தது. அதில் கொடுக்க அறிக்கையிலே பார்க்கின்ற பொழுது விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்கின்றன. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படி ஊழல் நிறைந்த கட்சி, ஊழல் நிறைந்த அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை தான் நாம் அகற்றப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கவில்லை என்று இந்த தென் மாவட்டத்திலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். ஒரே நேரத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மத்திய அரசு மூலமாக பெற்றோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற முடியவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு பாம்பன் ரயில்வே பாலம் அற்புதமாக கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது தென் மாவட்ட மக்களுக்கு பயன்படுகின்ற விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மத்திய அரசு கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் முடக்க பார்த்த அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். தத்தனேரி முதல் ஆரப்பாளையம் வரை பேருந்து நிலையம் வரை புரட்சி தலைவர் அம்மா பாலம், மதுரை கோரிப்பாளையம் பெரிய பாலத்திற்கு இணையாக புதிய பாலம், அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாலம், அரசு ராஜாஜி மருத்துவமனை ரூபாய் 250 கோடி ரூபாயிலே அதை தரம் உயர்த்திருக்கிறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் 50 கோடியிலே உயர்மட்ட பாலம், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மத்திய மாநில அரசு சுமார் 1100 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மக்கள் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டது குடிநீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது சுமார் 1296 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு லோயர் கேம்ப் அங்கே இருந்து குழாய் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து நம்முடைய மதுரை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் நீரை வழங்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல மதுரை மாநகருடைய போக்குவரத்தை குறைப்பதற்காக சுமார் 27 கிலோமீட்டர் சுற்றுச்சாலை அமைத்துக் கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். முடக்கு சாலை பறக்க பாலம் 50 கோடி. அதே போல கோவை கொடிசியா அங்க இருக்கின்ற அதே போல மதுரையிலே சிட்டி சென்டர் மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதோட வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், வைகை ஆற்றின் இருகரையில் ஒட்டிய சாலைகள், காலவாசல் உயர்மட்ட பாலம், பாண்டி கோயில் அரிய உயர்மட்ட பாலம், மதுரை நத்தம் சாலையிலே 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறக்கும் பாலம் மத்திய அரசின் துணையோடு இன்றைக்கு 40 ஆண்டு கால கனவு உசிலம்பட்டியிலே 58 கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வைகை குண்டாறு திட்டம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மரியாதைக்குரிய
முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல காவிரி குண்டாறு திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்தோம். அதையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல வண்டியூர் கண்மாய் சீரமைக்க நிதி ஒதுக்கியது, அதை ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்திருக்கின்றார். மதுரை மாநகர பகுதியில் 4 தடுப்பணைகள் கட்டப்பட்டன. இப்படி அதோட மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்டபோது அதற்கு முயற்சி எடுத்தோம். மத்திய அரசிலே நாங்கள் பல முறை வேண்டுகோள் விட்டதின் அடிப்படையிலே அந்த சாலையிலே அண்டர் பாஸ் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு அனுமதி கொடுத்தோம். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுகின்றது. ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், மத்தியிலே இருந்து எந்த திட்டத்தையும் வரவில்லை, தமிழக வளர்ச்சி பெறவில்லை என்று. அங்கே தூத்துக்குடியிலே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு தேவையான நிலத்தை ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அரசு பிரம்மாண்டமான விமான நிலையத்தை இன்றைக்கு கட்டி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதை திறந்து வைத்திருக்கின்றார். அதே போல தூத்துக்குடி அங்க இருக்கின்ற துறைமுகம் விரிவாக்கம், வஉசி சிதம்பரம் துறைமுகம் கிட்டத்தட்ட 1500 கோடி விரிவாக்கம் செய்ய இருக்கின்றன. அதே போல பல தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு மத்திய அரசு மூலமாக அமைத்திருக்கின்றது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். அதே போல மத்தியிலே இன்னைக்கு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுக்கு முழு ஆதரவை நல்கி அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மீண்டும் நம்முடைய ஆட்சி மலர வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் தன்னெழுச்சி கொண்டு விறுவிறுப்பாக செயல்பட்டு, சுறுசுறுப்பாக செயல்பட்டு, சுழன்று செயல்பட்டு நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற அனைத்து கட்சி துணையோடு எதிரிகளை வைத்து மீண்டும் வலிமையான பாரதம், வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டேன். நன்றி, வணக்கம்.